ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். வருடந்தோறும் புத்தகத் திருவிழா என்று பதிப்பாளர்கள், பதிப்பக உரிமையாளர்கள் கூட்டமைப்பால் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி மற்றும் புத்தகத் திருவிழாவானது நடத்தப்படுகின்றது. அந்த புத்தகத் திருவிழாவின் நோக்கமே அறிவை மேம்படுத்த வேண்டும், மனிதனின் ஆற்றலை மேம்படுத்த வேண்டும், சிந்திக்கும் திறனை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகவே நடத்தப்படுகின்றது. ஆனால் என்றைக்கு இந்த பபாசி என்று சொல்லக்கூடிய இந்த புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் பதிப்பகத்தாளர்களின் சங்கமானது இந்த திராவிட மாடல் கும்பலின் பிடிக்குள் சென்றதோ அன்றிலிருந்து அது தன் சுயத்தை இழந்து, எப்படி தமிழக மீடியாக்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு கூஜா தூக்கி ஒத்தூதி ஊடக அறியாள் வேலையை பார்க்கின்றார்களோ அதே போன்று இந்த பபாசியும் ஒரு பாசிஸ்ட் மனப்பான்மையுடன், ஆதிக்க மனப்பான்மையுடன், ஜனநாயகத்தன்மை அற்று போய் புத்தக வெளியீட்டாளர்களும் திமுகவின் ஊதுகுழலாக மாறிவிட்டார்கள் என்பதுதான் கண்டனத்திற்குரியது. இந்த புத்தகத் திருவிழாவில் 2-3 புத்தகங்கள் மூலமாக கடும் சர்ச்சைகளை ஏற்படுத்த இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். முதலாவதாக, சென்னை உயர்நீதிமன்றம், மெட்ராஸ் ஹைகோர்ட்டே தமிழக அரசை முகத்தில் ஓங்கி அறைந்து ஜி.ஆர். சுவாமிநாதன், நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் பற்றிய புத்தகங்களை வியாபாரத்திற்கு வைக்கக்கூடாது, அப்படி வைத்திருந்தால் பறிமுதல் செய்ய வேண்டும், விற்கக்கூடாது, வெளியில் வித்தாலும் அதை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதி தேவதை இந்த திராவிட மாடல் ஆட்சியின் முகத்தில் ஓங்கி அறைவிட்டுள்ளது. ஆனால் அதற்கெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்காத இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் திராவிட புரட்டுக்கள் என்ற பெயரிலே என் அருமை தம்பி, அருமை சகோதரர், இனிய நண்பர் மா வெங்கடேசன் அவர்கள் எழுதியுள்ள திராவிட புரட்டு என்ற புத்தகத்தை அந்த அரங்கு முகப்பில் வெளியே இது தாமரை பிரதர்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. அவர்கள் பெரிய ஒரு ஆர்ச்சி ஒன்று போட்டு அந்த ஆர்ச்சியில் திராவிட புரட்டுங்கிற பேரை போட்டு ஒட்டி விளம்பரத்துக்காக வைத்ததை, அதன் மேல் அடியாட்களை கொண்டு இந்த பபாசி, அதில் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இவரும் 2-3 பேர் அவங்கள கார்னர் பண்ணி, ஏன் இது மேலே ஒட்டுறீங்க, நீங்கள் யார் அப்படின்னு விரட்டி கேள்வி கேட்கும்போது, நாங்கள் பபாசி ஆஃபீஸ்லேருந்து வரோம், இன்னும் பபாசி ஆஃபீஸில் உனக்கு யார் உரிமை கொடுத்தது, நீ ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி ஒரு சில ஊடகவியலாளர்கள், நேர்மையான ஊடகவியலாளர்கள், ஜனம் டிவியில் பணி செய்யக்கூடிய தம்பி ஆனந்த் போன்றவர்கள் அவர்களை மடக்கி கேள்வி கேட்டார்கள். அவர்களும் தெரித்து ஓடி போய் பபாசி ஆஃபீஸில் தான் சொன்னாங்க, எவன் சொன்னான் அப்படின்னு கேட்டால் அந்த ஆள் ஓடி ஒளிந்து கொள்கின்றான். இது திராவிட புரட்டு புத்தகத்திற்கு. மற்றொரு புத்தகத்தை பறிமுதல் செய்வதற்கு காவல்துறை இன்றைக்கு புத்தக கண்காட்சி நடக்கும் அரங்கிற்குள் நுழைந்து தன்னுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்த யூனிஃபார்ம் போட்ட போலீஸ்காரர்கள் எப்படி கொத்தடிமை வேலை செய்கின்றார்கள் என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்துள்ளது. இலங்கையிலே சிவானந்த மணிகள் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணாதுரையின் பதிப்பகத்தில் வேலை செய்து வந்தார். அவர் திராவிட நாடு, குறிப்பாக திராவிட நாடு பத்திரிகையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சி.என். அண்ணாதுரையுடன் இணைந்து செயல்பட்டார். அவர் 1965 இந்த சிவானந்த மணிகள், ஈழத்து அடிகள் என்று அறியப்படக்கூடியவர். 1965ஆம் ஆண்டு செங்குயில் பதிப்பகத்தால் ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்திற்கு பெயர் இந்தி எதிர்ப்பு அன்றும் இன்றும் என்று அதற்கு பெயர் சூட்டப்பட்டு புத்தகம் வெளியிடப்பட்டது. பின்னர் அதன் அடுத்த பதிப்பானது 2015-16ஆம் ஆண்டு வாக்கில் அந்த புத்தகம் மீண்டும் பதித்து வெளியிடப்பட்டது. லட்சக்கணக்கான புத்தகங்கள் தற்பொழுது தமிழக மக்களால், தமிழகத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்களாலும் வாசிக்கப்பட்டுள்ளது. அந்த புத்தகத்தை மீண்டும் பதித்து அதற்கு வேறொரு பெயர் சூட்டி வெளியிடப்பட்டுள்ளது. இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேராவின் பித்தலாட்டம் என்று புதிதாக பெயர் சூட்டப்பட்டுள்ளது. தமிழம் பதிப்பகம் என்ற பதிப்பகத்தாரால் அது வெளிக்கொணரப்பட்டுள்ளது. எப்படி நீங்கள் எங்கள் தந்தையை நீங்கள் இப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தலாம் என்று காவல்துறையினர் இன்றைக்கு அந்த புத்தகங்களை பறிமுதல் செய்வதற்காக புத்தக கண்காட்சி அரங்குக்குள் சென்று அந்த எல்லாத்தையுமே
திருடன்டேந்து பாதுகாக்க வேண்டிய போலீஸே இன்னைக்கு திருட்டு வேலையை செய்கின்றது. எந்த கோர்ட்டும் எந்த நீதிமன்றமும் தடை விதிக்கவில்லை, எந்த ஆட்சியாளர்களாலும் தடை விதிக்கப்படவில்லை. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பொழுதே வேண்டுமென்றே இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்யக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், பெயருக்கேற்றார் போன்று கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ஸ்டாலின் ஆட்சியில் ஜனநாயகத்தன்மையை அற்று போய் இந்த புத்தகத்தை பறிமுதல் செய்வதற்காக காவல்துறையை அனுப்பி ஏவி விட்டுள்ளார்கள். காவல்துறையும் ஏவி விட்ட இடத்தில் பிராண்டக்கூடிய வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றது. இதே காவல்துறை ஜி.ஆர். சுவாமிநாதன் பற்றி புத்தகம் வந்த போது ஏன் இவ்வளவு வேகமாக செய்யவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி. அதே போன்று இதே காவல்துறை, இந்த காவல்துறையில் இருப்பவர்களும் வணங்கக்கூடிய சிவபெருமானையும் தமிழ் கடவுள் முருகனையும் பற்றி கொச்சையாக, அறிவிற்கத்தக்க வகையில், ஆபாசமாக, கேடுகட்ட விதமாக, அசிங்கமான வார்த்தைகளில் வர்ணித்து பேசிய அந்த கயவர்களை மீது ஒழுங்காக வழக்கு தொடுத்த துப்பில்லாத இந்த தமிழக காவல்துறை இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேராவின் பித்தலாட்டம் என்ற டைட்டில் வைத்த உடனே ஓடோடி போய் அந்த புத்தகத்தை பறிமுதல் செய்ய துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பபாசி, இந்த புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பகத்தார் கூட்டமைப்பின் தலைவராக என் அருமை அண்ணன் சரஸ்வதி தேவியின் மறு வடிவாக சரஸ்வதி கடாட்சம் பெற்று காளிதாசன் போன்று தமிழகத்தில் தன்னுடைய கவிதையால் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய கண்ணதாசன் அவர்களின் அருந்தவ புதல்வர் மூத்த மகன் காந்தி கண்ணதாசன் அவர்கள் இந்த பதிப்பக தலைவராக, இந்த கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்தார். அவர் தலைவராக இருந்தவரை நேர்மையாகவும் நியாயமாகவும் செயல்பட்டது. தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஊடக அடியாளாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மஞ்சள் பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கின்ற நக்கீரன் கோபால் என்ற ஒரு கேடுகட்ட மனிதன் இந்த புத்தக திருவிழாவிற்கு, இந்த பதிப்பகத்தாரின் சங்கத்திற்கு தலைமையேற்றுக் கொண்டுள்ளான். இந்த நக்கீரன் கோபாலுக்கு ஒத்து உதுவது மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு என்று கருணாநிதியால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட இந்து பத்திரிகை என்றாம். இவர்களெல்லாம் சேர்ந்துதான் ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போகின்றார்களாம். ஒரு சாதாரண புத்தகத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாத இந்த திராவிட மாடல் ஆட்சி காவல்துறையை ஏவி எப்படி வேட்டை நாய் கடித்து கோதரமோ அதே போன்று இந்த பதிப்பகத்தாரிடம் சென்று இந்த புத்தகங்களை அள்ளி சென்றுள்ளார்கள். இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த புத்தகத்தை என்னுடைய அருமை சகோதரர் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களும், குமுதத்தில் பணியாற்றிய மூத்த பத்திரிகையாளர் அருமை அண்ணன் ஏகலைவன் அவர்களும் இதை பெற்றுக்கொண்டுள்ளார்கள். இன்னும் பலரும் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டுள்ளார்கள். கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் தன்னுடைய முகநூல் பதிவிலே நேற்றைக்கு பதிவிட்டுள்ளார். அதில் தான் அவர் சொல்றாரு, இந்திய எதிர்ப்பு போரில் ஈவேராவின் பித்தலாட்டம் அப்படின்னு ஈழத்தடிகள் எழுதிய புத்தகத்தை, சிவானந்த மணிகள் எழுதிய புத்தகத்தை மறுபதிப்பு செய்து இன்று வெளியிடுகின்றோம் என்று நேற்றுக்கு அவர் ஃபேஸ்புக் பேஜில், சோசியல் மீடியாவில் போட்டதை இந்த தமிழக காவல்துறை இன்னைக்கு பார்த்துருக்கு. இன்னைக்கு பார்த்துட்டு இன்றுன்னு மேலே என்ன தேதின்னு கூட பார்க்காம இந்த பரமார்த்த குரு சீடர்கள் எப்படி செயல்படுவாங்களோ அந்த மாதிரி வேகமாக ஓடி போய் இந்த புத்தகத்தெல்லாம் அள்ளிட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் அதுக்குள்ள புத்தகத்தை வாங்கியிருக்காங்க. இந்த புத்தகம் பொதுவெளியிலையும் கிடைக்கிது, தடை செய்யப்பட்ட புத்தகம் அல்ல. இந்த புத்தகத்தை தேசியவாதிகள் அனைவரும், தமிழர்கள் அனைவரும், தாய்மொழி தமிழ் மீது மாறாத பற்றும் காதலும் அன்பும் ஒரு பாச பிணைப்பும் கொண்டுள்ள அனைத்து தமிழர்களும் வாங்கி படிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தாழ்மையான கோரிக்கை. இந்த புத்தக கண்காட்சியிலே சென்று புத்தகங்களை அள்ளி செல்லும் வேளையிலே கஞ்சா விற்பவனையும், போதை ஊசி விற்பவனையும், படுகொலையில் ஈடுபடுபவனையும், செயின் திருடர்களையும், தாலியை அறுத்து கொண்டு ஓடுபவனையும், பிட்பேக்கெட் காரனையும் நீங்கள் பிடித்தால் தமிழகம் அமைதி பூங்காக இருக்கும். மாறாக நீங்கள் எந்த வேலையெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையை செய்யறதில்ல. நேற்று கூட கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ஒருத்தனை வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க. 20 வயசு பையனுக்கு கள்ளக்காதல் விவகாரம் வேற இருக்கு. அவன் ஏற்கனவே 2022 ஒரு படுகொலை செஞ்சான். அவனை தமிழக போலீஸ், குறிப்பாக சென்னை மாநகர போலீஸ் அவனை ஃபாலோ பண்ணி அவனை யார் கொன்னாங்க, அவனுக்கு எங்கேருந்து த்ரெட்டு வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு பிஜேபிக்காரன், இந்து முன்னணிக்காரன் நம்ம டிவியில் என்ன பேசுகிறான், இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துறது. இந்த மாதிரி தமிழ் விஷயமா யாராவது நல்ல விஷயங்களை முன்னெடுத்தா அந்த புத்தகங்களை பறிமுதல் செய்வது என்று ஒரு கேடுகட்ட கேவலமான சிறுபிள்ளைத்தனமான ஒரு அசிங்கமான அருவருப்பான அரசியலை
தமிழக அரசு செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கேடுகட்ட அரசியலுக்கு தமிழக காவல்துறையும் ஸ்காட்லாந்து யார்டுக்கு ஒப்பாக பேசப்படக்கூடிய உலகளவில் மிகச்சிறந்த காவல்துறையின் என்று அறியப்பட்ட தமிழக காவல்துறையை யானையை கூட்டு போய் மார்க்கெட்டில் பிச்சை எடுக்க வச்சு ₹1 ₹2 ஆசீர்வாதம் பண்ண வைப்பான் பாருங்க, தும்பிக்கையை வச்சு. அந்த மாதிரி தமிழக காவல்துறையின் நிலை இன்றைக்கு மார்க்கெட்டில் யானை பிச்சை எடுத்தது போன்று ஆகிவிட்டது. இது ஒரு அவல நிலை. இதற்கு தமிழர்கள் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டும். தமிழக அரசுக்கு நல்ல புத்தி வர வேண்டும். அனைத்திற்கும் மேலாக இந்த பதிப்பகத்தாருக்கும் புத்தக வியாபாரிகளுக்கும் ஜனநாயகத்தன்மை மீண்டும் வர வேண்டும். நீங்கள் ஒன்றும் திமுகவிற்கு கொத்தடிமை அல்ல. ஆட்சி மாறும். அப்போது நீங்கள் எல்லாம் கூண்டில் பதில் சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம். தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கலை கொண்டாடக்கூடிய, சூரியனை வணங்கி பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய, மாட்டிற்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப் பொங்கலை கொண்டாடக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.